வெல் கைஸ், நம்ம நாட்டுக்கே அசிங்கம்னு சொல்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நம்ம எவ்வளோ ப்ரொடெஸ்ட் பண்ணாலும், எவ்வளோ அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ண ட்ரை பண்ணாலும், இந்த மாதிரி விஷயம் ஃபியூச்சர்ல பல தடவை நடக்க போகுதுன்னு ஒரு பேட் ஃபீலிங் வருது. நான் அதை பத்தி பேசுறேன்னு யோசிக்கிறீங்கன்னா, அது ரீசெண்டா ஜார்க்கண்ட்ல நடந்த ஒரு பிரசிலியன் லேடியோட கேங் ரேப் கேஸ். அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். வெல்கம் டு த ஃபேண்டசி. 5 வருஷத்துக்கு முன்னாடி 2018ல வீசென்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பானிஷ் ஆளு, அப்புறம் அவரோட ஒய்ஃப், பிரேசில்லேருந்து வந்த ஃபெர்னாண்டா வேர்ல்டு ஃபுல்லாக பைக்ல சுற்றி பார்க்கலாம்னு ஒரு பிளான் போட்டாங்க. இந்த ட்ரிப்பை டாக்குமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு vuela al mundo en moto, அதாவது அரௌண்ட் த வேர்ல்ட் பை மோட்டர் சைக்கிள் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலும் இன்ஸ்டாகிராம் பேஜும் கிரியேட் பண்ணி அவங்களோட அட்வென்ச்சர்ஸை எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. போன வருஷம் இந்தியா ரீச் பண்ணிட்டு ஸ்ரீலங்கா வரைக்கும் போயிட்டு திரும்பி நார்த்துக்கு ரிட்டர்ன் பண்ணாங்க. ஜார்க்கண்டோட தும்கா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நேபாளுக்கு போகலாம்னு கிளம்புனாங்க. அப்புறம் மிட் நைட் ஆனதால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு ஹன்ஸ்தியா மார்க்கெட்னு ஒரு சின்ன டவுன்ல ஸ்டாப் பண்ணாங்க. பட் இங்கே தான் ஒரு பெரிய தப்பு பண்ணாங்க. இந்தியாவில் சேஃப்டியை பற்றி, அதுவும் முக்கியமாக விமென்ஸோட சேஃப்டியை பற்றி நிறைய வார்னிங்ஸ் பார்த்துருக்கோம். மேபி அவங்க அண்ணாவேரா இருந்ததாலே என்னமோ வீசென்ட்டும் ஃபெர்னாண்டோவும் சேஃப்டியை பற்றி யோசிக்காம ஒரு எம்டியான ஏரியாவில் டென்ட் போட்டு படுத்து தூங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களோட சோஷியல் மீடியாவில் பார்த்தா நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் ரேண்டம் ஏரியாஸில் டென்ட் போட்டு தூங்கியிருக்காங்க. ஜார்க்கண்டில் அவங்க தூங்குறப்போ 7 யூத் பசங்க டென்ட்டை என்டர் பண்ணிட்டு 2 பேரையும் அடிச்சு போட்டு டேர்ன் எடுத்து ஃபெர்னாண்டாவை கேங் ரேப் பண்ணாங்க. எல்லாம் முடிச்சு அவங்களோட சில திங்ஸும் ஸ்டீல் பண்ணிட்டு ஏரியா விட்டு கிளம்பிட்டாங்க. வீசென்ட்டும் ஃபெர்னாண்டாவும் ஒரு போலீஸ் வண்டியை நிறுத்திட்டு ஹெல்ப்புக்காக கேட்டாங்க. பட் அவங்க ஸ்பானிஷை பேசுறதால எதுவும் புரியல. இருந்தாலும் அவங்கள கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. வீசென்ட்டும் ஃபெர்னாண்டாவும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ அவங்களோட சுச்சுவேஷனை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணாங்க. வீடியோவில் அவங்களோட மூஞ்செல்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரூஸ் ஆயிருக்கிறத பார்க்கலாம். Les han puesto el cuchillo en el cuello que me iban a matar. Hijos de puta. Pues bueno, ya os contaremos más. Contaremos más. Era de él. ஒரு பாப்புலரான ஃபாரின் இன்ஃப்ளூயன்சருக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்ததால சோஷியல் மீடியாவில் குவிக்காக ஸ்டோரி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. போலீஸ் 3 பசங்களை முதல்ல கொஸ்டின் பண்ணிட்டு அப்புறம் அரெஸ்ட் பண்ணாங்க. இவங்க யாரெல்லாம்னா ராஜன் மராந்தி, பிரதீப் கிஸ்கு, அப்புறம் சுக்லால் ஹெம்ராம். மிச்சம் 4 பேர் போலீஸால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் பார்த்து மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி நிறைய பேர் அவங்களோட சிம்பத்தியும் சப்போர்ட்டும் காட்டுவாங்க. பட் நம்ம நாட்டில் எல்லாருக்குமே அந்த மாதிரி கம்பேஷன் இல்லை. இவ்வளோ அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு சுச்சுவேஷனை பார்த்துட்டு சில பேர் இப்படிலாம் இருப்பாங்களான்னு யோசிக்க வைக்கிற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் படித்தேன். அதை பற்றி பார்ப்போம். இந்த மாதிரி சில லூஸான ஆளுங்களாம் இந்தியா ஒரு ரொம்ப சேஃபான கண்ட்ரின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்துறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நம்மளுக்கு எப்போவுமே ரியாலிட்டி பற்றி சொல்லாது. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவோட 2022 ரிப்போர்ட்டில் டோட்டலாக 4,45,256 கிரைம்ஸ் உமனுக்கு நடந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் ஆல்மோஸ்ட் 90 ரேப் கேசஸ் நடந்துச்சு. வேர்ல்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்க்க இந்தியா லோவாக இருக்கலாம், பட் அது வெறும் ரிப்போர்ட் ஆன கேசஸ் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் எவ்வளோ பேர் அவங்களுக்கு நடந்த விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்காங்க, இல்லை இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இங்கே மற்ற நாடோட கம்பேரிஷன் பண்ணுறது எந்த பாயிண்ட்டும் இல்லை. ஒரு கெட்ட விஷயம் பண்ணால் அது கெட்டதாகவே தான் இருக்கும். வேற ஒரு கெட்ட விஷயம் அதோட கம்பேர் பண்ணுறதால அது நல்லதாக மாறாது. இது போதாதுன்னு நிறைய பேர் ரிலிஜனை வேற உள்ளே கொண்டு வந்து இந்த ரேபிஸ்ட் எல்லாருமே முஸ்லிமு, இந்த ரேபிஸ்ட் எல்லாருமே ஹிந்து அப்படின்னு தேவையில்லாமல் உண்மையான இஷ்யூஸை பார்க்காம பிரச்சனை உருவாக்குறாங்க. நம்ம நாட்டுக்காரங்க ஏன் இப்படி தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் பண்ணுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. ஒரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்காம அதிலிருந்து இன்னொரு அன்வான்ட் ப்ராப்ளமை கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறது, ரிலிஜனை பிளேம் பண்ணுறது, அப்புறம் இந்தியாவை டிஃபெண்ட் பண்ணுறதால இந்தியாவோட மக்களுக்கு தான் ஒரு பேட் இமேஜ் கிடைக்குது. ஆல்ரெடி இந்தியாவுக்கு வேர்ல்டு வைடாக ஒரு பேட் இமேஜ் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷனால எல்லாருமே இந்தியாவை பார்த்து இன்னும் கேவலமாக நினைக்க போகிறாங்க. அண்ட் அது வெளிநாட்டில் இருக்கிற சில நல்ல மனசு வச்சிருக்க இந்தியன்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகும். ப்ளஸ் இந்த அன்னெசரி டிஸ்கஷன்ஸ்லாம் நம்ம உண்மையான டாபிக்ஸ்லேருந்து டைவெர்ட் பண்ணுது. கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணிட்டு 2012 நடந்த நிர்பயா கேஸை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கேஸை பற்றி தெரியலனா ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெல்லியில் 22 வயசு ஜோதி சிங்கும் அவங்களோட ஃப்ரெண்டும் பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தாங்க. அந்த பஸ் டிரைவரை சேர்த்து இன்னும் 6 பேர் அவங்களோட ஃப்ரெண்டை அடிச்சு போட்டு அவங்கள ரேப் பண்ணிட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணாங்க. அப்புறம் மூவ் ஆகுற பஸ்லேருந்து 2 பேரும் ரோட்ல தூக்கி போட்டாங்க. டார்ச்சரோட இன்ஜுரிஸால ஜோதி ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டாங்க. ஜோதியை ரேப் பண்ண 6 பேரும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் ட்ரையலுக்கு முன்னாடி ஒரு ரேபிஸ்ட் ராம் சிங் தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டான். அதில் இன்னொரு ரேபிஸ்ட் அஃப்ரோஸ் அந்த டைம்ல மைனரா இருந்தான். இவ்வளோ சீக்கிரமா ப்ரூஃபோட கண்டுபிடிச்சதால ஜட்ஜ்மெண்ட் குவிக்கா இருந்திருக்கும்னு யோசிச்சிருப்பீங்க. பட் அங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றதுக்கு 8 வருஷம் ஆச்சு. 1 மாசம் 2 மாசம் இல்ல, 8 வருஷம் ஆயிருக்கு ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு.
2020 தான் மிச்சம் 4 பேரை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. கிரிமினல் லாஸால அஃப்ரோஸ் இந்த சுச்சுவேஷன்லேருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அவன் வெறும் கொஞ்சம் நாளுக்கு ஒரு கரெக்ஷனல் ஃபெசிலிட்டிக்கு போயிட்டு இப்போ ஒரு குக்கா வேலை செய்கிறான். ஒரு கேஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு 8 வருஷம் ஆகுதுன்னா மற்ற கேஸ்க்குலாம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அதில் ஒரு ரேபிஸ்டும் இன்னும் ஃப்ரீயாக இருக்கான். இந்த மாதிரி லாஸ் அண்ட் டிலேஸால கிரிமினல்ஸ்லாம் ஃப்ரீயாக ஊரை சுற்றுறாங்க. நம்ம நாட்டோட லாஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கெல்லாம் இன்னும் ஸ்ட்ரிக்டாகவும் குவிக்காகவும் இருக்கணும். அப்போதான் கிரிமினல் ரேட்ஸும் கேசஸும் கம்மியாகும் அண்ட் கிரிமினல்ஸ்க்கு பயமும் கிரியேட் ஆகும். ஆப்வியஸ்லி இந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்கிறத கம்மி பண்ணணும்னா அதோட ரூட் காஸை கண்டுபிடிக்கணும். அண்ட் அந்த காஸ் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. அந்த ரூட் காஸ் ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம்தான், எஜுகேஷன், ஸ்பெசிஃபிக்காக செக்ஷுவல் எஜுகேஷன். நம்ம நாட்டில் செக்ஷுவல் சம்மந்தப்பட்டு ஏதாவது வந்தாலே எல்லாருமே அது ஒரு டேபு சப்ஜெக்டாக பார்க்குறாங்க. இதனால யூத் கிட்ஸ்க்கெல்லாம் ப்ராப்பராக எஜுகேஷன் கிடைக்கிறதில்ல. பியூபர்ட்டி டைமில் நம்ம பாடியில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும் அண்ட் அந்த சேஞ்சஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கைட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு செக்ஷுவல் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம 10th ஸ்டாண்டர்டில் டெக்ஸ்ட்லாம் ரீப்ரொடக்ஷன் பற்றி வெறும் ஒரே ஒரு பேராகிராஃப் எழுதி வச்சிருப்பாங்க. அதுவும் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்காது. சில டீச்சர்ஸ்லாம் அதை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணுவாங்க. ஐ மீன் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். நம்மளோட ஜெண்டரும் ஆப்போசிட் ஜெண்டரோட பாடிஸை பற்றி ப்ராப்பராக எஜுகேட் பண்ணணும். அப்போ தான் மக்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமில் ஃபீலிங்ஸ், அட்ராக்ஷன், ப்ரைவேட் பார்ட்ஸ் எப்படி வேலை செய்யுது, நம்ம பிரெயின் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, இன்டர்கோர்ஸ், ஆர்காசம், எஸ்டிடிஸ்லேருந்து சேஃபாக இருக்கிறது, கான்ட்ரசெப்டிவ்ஸ், அப்புறம் முக்கியமாக கன்சென்ட், இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸை ஸ்கிப் பண்ணுறாங்க. இது எல்லாமே வீட்டில் சொல்லி கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா மோஸ்ட்லி இந்தியாவில் எல்லா வீட்லேயும் அது டேபுவாக பார்ப்பாங்க. வெளிநாட்டிலலாம் ஒரு யங்கான ஏஜ்லேருந்தே செக்ஸ் எஜுகேஷன் ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் கிங்டமில் செக்ஸ் எஜுகேஷன் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் இயர்ஸ் போக இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ரிலேஷன்ஷிப்ஸும் ஃபீலிங்ஸை பற்றிலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. பட் இந்த மாதிரி இந்தியாவில் எதுவுமே கிடையாது. இந்த லேக் ஆஃப் எஜுகேஷனால தான் நம்ம நாட்டில் இவ்வளோ செக்ஷுவல் கிரைம்ஸ் நடக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, வீட்லேயும் கிட்ஸை யங் ஏஜ்லேருந்தே டிசிப்ளினை கற்றுத்தரணும். ஆப்போசிட் ஜெண்டரை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி தரணும். எல்லாருக்குமே டிக்னிட்டியும் ரெஸ்பெக்ட் இருந்தால் இந்த மாதிரி ஒரு கேவலமான அசிங்கமான விஷயமே நடக்காது. அண்ட் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக ரீவொர்க் பண்ணி ப்ராப்பர் செக்ஸ் எஜுகேஷன் ஆட் பண்ணிட்டு அண்ட் ஜஸ்டிஸ் சிஸ்டமை இன்னும் ஸ்ட்ரிக்டாகவும் ஃபாஸ்டாகவும் மாற்றுற வரைக்கும் இந்த மாதிரி கிரைம்ஸோட ரேட்ஸ் நிற்காதுன்னு தோணுது. ஒரு நல்ல லீடர் ஃபியூச்சரில் இந்த நாடை மாற்றுவாங்கன்னு நம்ம ட்ரீம் தான் பண்ண முடியும். பட் நம்மளோட கண்ட்ரியோட ஸ்டேட்டை பார்த்தா அந்த ட்ரீம் உண்மையாக சான்ஸ் இல்லைன்னு தோணுது. இந்த சுச்சுவேஷன் பற்றி உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு சின்ன பட்டனாக இருக்கலாம், பட் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணால் நம்ம க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணி உங்களோட கிரிட்டிசிசம் கமெண்ட்ஸில் போடுங்க. நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ்.